எனது பொம்முக்குட்டி அம்மாவுக்கு திரைப்படம் மூலம் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி 1980களில் சிறந்த குழந்தை நட்சத்திர நடிகையாக அனைவரும் பாராட்டியும் பெற்றவர். அந்த காலகட்டத்திலேயே பல ரசிகர்களையும் சம்பாதித்தவர். 90களில் கதாநாயகியாக பல திரைப்படங்களில் நடித்தவர். அலைபாயுதே படத்தில் மாதவன், அமர்க்களம் படத்தில் அஜித், கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் விஜய், காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் விஜயுடன் இவ்வாறு பல திரைப்படங்களில் நடித்தார். இவர் கதாநாயகியாக நடித்த அத்தனை படங்களும் ஹிட் ஆகின. அந்த அளவுக்கு குழந்தை நட்சத்திரமாகவும் தன் நடிப்பு திறமையால் தன்னை நிரூபித்தவர். அதேபோன்று கதாநாயகியாகவும் தன் திறமையால் ரசிகர்களை சம்பாதித்தவர். நடிகர் அஜித் அவர்களை திருமணம் செய்து குடும்ப பெண்ணாக வாழ்ந்து வருபவர் மாபெரும் நடிகை மரியாதைக்குரிய ஷாலினி அவர்களின் வரலாறை காணலாம். நடிகை ஷாலினி அவர்கள் 1979ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் 20ஆம் தேதி கேரள மாநிலம் திருவள்ளாவில் பிறந்தார். நடிகை ஷாலினியின் தந்தை மலையாள கிறிஸ்டின் குடும்பத்தை சேர்ந்தவர். இவர் நடிகராக வேண்டுமென்று சென்னைக்கு குடிபெயர்ந்தார். ஆனால் அவர் நடிகராக முடியவில்லை. அதனால் தன் குழந்தையை சினிமாவில் நடிக்க வைத்தார். ஷாலினி அவர்கள் பாத்திமா மெட்ரிகுலேஷன் மேல்நிலைப்பள்ளி மற்றும் சென்னை ஆதர்ஸ் வித்யாலயா, சர்ச் பார்க் ஆகிய பள்ளிகளில் பயின்றார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் கல்லூரி படிப்பை முடித்தார். 80களில் தெலுங்கு, தமிழ், மலையாளம் மற்றும் அனைத்து மொழி திரைப்படங்களிலும் குழந்தை நட்சத்திரமாக நடித்தார். 1997ஆம் ஆண்டு மம்முட்டி, திலீப்புடன் கலியுஞ்சல் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்றது. அதன் பிறகு அதே ஆண்டு தமிழில் வெளியாகி மாபெரும் வெற்றி படமாக உருவாகிய காதலுக்கு மரியாதை திரைப்படத்தில் நடித்தார். இதில் விஜய் அவர்களுக்கும் ஷாலினி அவர்களுக்கும் தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய அங்கீகாரத்தை கொடுத்தது. இந்த திரைப்படத்தின் தயாரிப்பாளர் சங்கிலி முருகன் அவருக்கும் இந்த திரைப்படம் வணிக ரீதியாக மாபெரும் வருமானத்தை பெற்றுத்தந்தது. இந்த படத்தின் வெற்றிக்கு பிறகு விஜயும் முன்னணி கதாநாயகனாக உயர்ந்தார். ஷாலினியும் முன்னணி நடிகையாக உயர்ந்தார். அதன் பிறகு அஜித் அவர்களுடன் 1999ஆம் ஆண்டு அமர்க்களம் திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 2000ஆம் ஆண்டு மாதவன் நடித்த அலைபாயுதே திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் பெரிய வெற்றி படமாக அமைந்தது. இன்றும் ரசிகர்களால் கொண்டாடப்படும் திரைப்படமாக அந்த திரைப்படம் இருக்கின்றது. கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் மீண்டும் விஜய் அவருடன் நடித்தார். இந்த திரைப்படம் ஓரளவு வெற்றி பெற்றது. அதன் பிறகு பிரியாத வரம் வேண்டும் படத்திலும் நடித்தார். 1999ஆம் ஆண்டு சரண் இயக்கிய அஜித் அவர்கள் கதாநாயகனாக நடித்த அமர்க்களம் திரைப்படம் மாபெரும் வெற்றி பெற்ற திரைப்படம். அந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த ஷாலினி அவர்களுக்கும் அஜித் அவர்களுக்கும் காதல் ஏற்பட்டது. இந்த காதல் திருமணம் வரை சென்றது. 2000ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் 24ஆம் தேதி இருவரும் சென்னையில் திருமணம் செய்து கொண்டனர். அதன் பிறகு ஷாலினி அவர்கள் சினிமாவில் நடிப்பதை நிறுத்திவிட்டு குடும்ப பெண்ணாக மாறினார். இவர்களுக்கு 2 குழந்தைகள் உள்ளனர். நடிகை ஷாலினி அவர்கள் நடித்த திரைப்படங்களையும் அது வெளியான வருடங்களையும் காணலாம். தனது 3வது வயதில் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரைக்கு அறிமுகமானார். மலையாளம், தமிழ் ஆகிய மொழிகளில் ஏறத்தாழ 90 திரைப்படங்களில் நடித்துள்ளார். குழந்தை நட்சத்திரமாக கிட்டத்தட்ட 25 திரைப்படத்துக்கு மேல் நடித்துள்ளார். குறிப்பாக மலையாள திரைப்படத்தில் அதிகம் நடித்துள்ளார். 1985ஆம் ஆண்டு பந்தம் என்ற திரைப்படத்தில் நடித்தார். அதே ஆண்டு பிள்ளை நிலா, விடுதலை ஆகிய திரைப்படங்களில் நடித்தார். 1987ஆம் ஆண்டு சங்கர் ஊரு திரைப்படத்திலும் 1989ஆம் ஆண்டு ராஜா சின்ன ரோஜா திரைப்படத்திலும் நடித்தார். இவ்வாறு குழந்தை நட்சத்திரமாக பல திரைப்படங்களில் நடித்து பேபி ஷாலினி என அப்போதே புகழ் பெற்றவர். அதன் பிறகு கதாநாயகியாக நடிக்கத் தொடங்கினார். அவர் கதாநாயகியாக நடித்து ஹிட்டான திரைப்படங்களையும்
அது வெளியான வருடங்களையும் காணலாம். 1997ஆம் ஆண்டு அனியாத்தி பிரபு என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார். அதே ஆண்டு நட்சத்திர தரட்டு என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார். அதே 1997ஆம் ஆண்டு காதலுக்கு மரியாதை தமிழ் திரைப்படத்தில் நடித்தார். விஜயுடன் நடித்த இந்த திரைப்படம் அவரை முன்னணி கதாநாயகியாக உயர்த்தியது. 1998ஆம் ஆண்டு கைகூடின நிலவு என்ற திரைப்படத்தில் நடிகர் திலீப் அவர்களுடன் நடித்தார். இது மலையாளத்தில் வெளிவந்து மிகப்பெரிய ஹிட்டானது. 1998ஆம் ஆண்டு சுந்தர கில்லாடி என்ற திரைப்படத்தில் மீண்டும் திலீப் அவருடன் நடித்தார். இதுவும் மலையாளத்தில் வெளிவந்த திரைப்படமாகும். மீண்டும் 1998ஆம் ஆண்டு கலியூஞ்சல் என்ற திரைப்படத்தில் திலீப், மம்முட்டி ஆகிய இருவரும் இணைந்து நடித்த திரைப்படத்தில் நடித்தார். இதுவும் மலையாளத்தில் வெளிவந்த திரைப்படமாகும். 1999ஆம் ஆண்டு நிறம் என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார். அதே ஆண்டு அஜித் அவர்கள் நடித்த அமர்க்களம் திரைப்படத்தில் நடித்திருந்தார். இது தமிழில் வெளியானது. அதே 1999ஆம் ஆண்டு பிரேம் பூஜாரி என்ற மலையாள திரைப்படத்தில் நடித்தார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 2000ஆம் ஆண்டில் தமிழில் கண்ணுக்குள் நிலவு திரைப்படத்தில் விஜய் அவருடன் மீண்டும் நடித்தார். இந்த படம் வெளியில் வரும் காலகட்டத்தில் கல்லூரி இளைஞர்களின் கனவு கன்னியாக விளங்கினார். இவர் நடித்த திரைப்படம் திரைக்கு வரும்போது அனைவரும் கல்லூரி மாணவர்கள் திரையரங்கு சென்ற காலமாக அப்போது இருந்தது. அதே 2000ஆம் ஆண்டு அலைபாயுதை திரைப்படத்தில் மாதவன் அவருடன் நடித்திருந்தார். இதை மணிரத்னம் இயக்கினார். இந்த திரைப்படமும் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது. 2001ஆம் ஆண்டு பிரியாத வரம் வேண்டும் திரைப்படத்தில் பிரசாந்த் அவருடன் நடித்தார். இந்த திரைப்படமும் வெற்றி படமாக அமைந்தது. இவ்வாறு கிட்டத்தட்ட 1997இல் கதாநாயகியாக நடிக்க ஆரம்பித்தவர் 2001 வரை குறுகிய காலத்திலேயே பல முன்னணி கதாநாயகியுடன் நடித்து புகழ் பெற்றார். அதே சமயம் எந்த கவர்ச்சியுமோ இல்லாத தெளிவான கதையம்சமுள்ள நாகரிகமான கதாபாத்திரமாக அவர் நடித்தார். குறைந்த அளவே படங்கள் நடித்திருந்தாலும் அது தமிழ் சினிமாவில் முக்கியமான படங்களாக இன்றும் போற்றப்படுகின்றன. அதேபோன்று முக்கியமான நடிகையாகவும் அவர்கள் ரசிகர்களால் பாராட்டப்படுகின்ற ஒரு நடிகையாக விளங்கி வருகின்றார். அதேபோன்று உச்ச நட்சத்திரமான அஜித் அவர்களை திருமணம் செய்து அவர் புகழுக்கு கொஞ்சம் கூட களங்கம் ஏற்படாமல் உறுதுணையோடு இன்றும் நல்ல குடும்ப பெண்ணாக வாழ்ந்து வருகின்றார். ஷாலினி என்ற ஒரு நடிகை இந்த தமிழ் சினிமா இருக்கும் வரை, திரையுலகம் இருக்கும் வரை அவருடைய புகழும் பெயரும் நிலைத்திருக்கும். மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம். சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.